இதரக்கலை நிகழ்ச்சியை நான் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேர்களை இன்னைக்கு நம்ம நாட்டில் உடற்பயிற்சி செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு நாம ஆளாக்கப்பட்டோம். ஏன்னா நோய்கள் ரொம்ப அதிகமாகி போச்சு. உலக பக்கவாத தினம்லாம் கொண்டாடுறாங்க. அதுல வருஷத்துக்கு 48 லட்சம் பேர் பக்கவாதத்தால இறந்து போறாங்க. ரொம்ப கொடுமையா இருக்கு. அதாவது 90 வயசு 100 வயசு ஆன பிறகு வந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் சின்ன வயசுலயே. ரொம்ப ரொம்ப மிக மோசமான நிலை. அது இந்தியாவில் அதோட சதவீதம் மிக மிக அதிகம். சின்ன வயசு 38 வயசு 40 வயசுல எல்லாம் பக்கவாதம். இந்த நிலை வர காரணம் என்ன? உடற்பயிற்சி என்றால் என்ன என்று நமக்கு தெரியாதனால். உடற்பயிற்சி செய்து ஆகணும், வழியே கிடையாது. அதற்கு பாடங்கள் அழகழகாக வந்துருச்சு. உங்க கை கால்களை முறையாக அசைங்க, புத்திசாலித்தனமா அசைங்க, அற்புதமான பாடங்கள் வந்துருச்சு. அந்த பாடத்தை தான் இந்த நிகழ்ச்சி மூலம் நாங்க உங்களுக்கு செய்து காட்டிட்டு வரோம். அதாவது நம்ம இந்திய மக்கள் நோய் நொடி இல்லாமல் மிக மிக அற்புதமாக வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியில நாங்க உங்களுக்கு பல பாடங்களை செய்து காட்டிட்டு வரோம். அறிவுபூர்வமான பாடங்கள். அந்த பாடங்கள் உடற்பயிற்சிக்கும் பயன்படும், அறிவு பயிற்சிக்கும் பயன்படும், செல்ஃப் டிஃபென்ஸுக்கு பயன்படும். செல்ஃப் டிஃபென்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு செல்ஃப் கான்பிடன்ட் வந்துடும். அப்புறம் இந்த யோகா என்ற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குது. இப்ப நான் ஒரு பாடம் செய்யறேன் பாருங்க. யோகா என்றால் என்ன? மனதை ஒருநிலைப்படுத்துவது. நீங்க ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டுல இருந்தா மனசு ஒருநிலைப்படாது. இப்போ நான் ஒரு பாடம் பண்றேன் பாருங்க. அந்த பாடம் செய்வதற்கு எத்தனை நிமிஷம் ஆகுதுன்னு பாருங்க. அத்தனை நிமிஷம் அந்த என் மனது, என் அறிவு, என் மனதெல்லாம் அந்த பாடத்தோடே இருக்கும், அந்த பாடத்துக்குள்ளே இருக்கும். அந்த பாடத்தை நான் சரியாக நினைத்து செய்தால்தான் என்னால் அந்த பாடத்தை முழுசா பண்ண முடியும். சோ நாங்க செய்து காட்டுற அந்த பாடத்தில் யோகாவும் இருக்கிறது. அதனால ஒரே விஷயம்தான். உடற்பயிற்சி, அறிவு பயிற்சி, மனப்பயிற்சி, செல்ஃப் டிஃபென்ஸ், செல்ஃப் கான்பிடன்ட், யோகா எல்லாமே இருக்குது. இப்ப நாங்க செய்து காட்டி கொண்டிருக்கிற பாடத்தை பாருங்க. செய்து காட்டுறேன். எத்தனை நிமிஷம் வருதுன்னு பாருங்க.
இந்த பாடம் ஒரு மேல் பண்ணி அந்த ஒரு நிமிடங்கள், அந்த 60 செகண்ட் வரை என் மனம் எங்கே போற எனக்குள்ளே இருக்கும். இதே பாடத்தை 5 நிமிஷம் பண்ணலாம், 10 நிமிஷம் பண்ணலாம். அந்த அளவு நம்ம மனசு நம்ம கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய பாடம். உடம்பு, அறிவு, மனசு 3 எந்த அளவுக்கு ஒற்றுமையாக நம்ம கட்டுப்பாட்டுக்குள் இருக்கோ அந்த அளவுக்கு நமது வாழ்க்கை நமது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும், மிக சிறப்பாக இருக்கும். அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு பாடத்தோடு நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.